ஜான்வரி 5, 2024 போர்ட்லாண்ட்ல இருந்து 171 பேசஞ்சர்ஸோட அலாஸ்கன் ஏர்லைன்ஸ் கலிபோர்னியாவை நோக்கி பறந்து போகுது. போற வழியில மிட் ஏர்ல இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பிளைட்டோட ஒரு பார்ட் தனியா காத்துல பிச்சுட்டு போயிருச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி 171 பேர் போன அந்த பிளைட்ல அந்த 2 பர்டிகுலர் சீட்ஸ் எம்டியா இருந்திருக்கு. விசாரிச்சு பார்த்ததுல அந்த 2 பேசஞ்சர்ஸுமே அந்த பிளைட்டுக்காக காலையில கிளம்பி இருக்காங்க. பட் சின்ன சின்ன பிரச்சனைனால டிலே ஆயிட்டு அந்த பிளைட் அவங்களால போர்ட் பண்ண முடியாம போயிருக்கு. ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையாகி அவங்களுக்கு டிலே ஆனதுனாலதான் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்காங்க. இதைத்தான் பர்ன் டோஸ்ட் தியரி சொல்ல வருது. பேசிக்கலி இந்த பர்ன் டோஸ்ட் தியரி ஃபாரின் நேமுக்காக வச்சது. நம்ம ஊர் நேமுக்கு வேணும்னா நம்ம பர்ன்ட் டோஸ்ட்டை தூக்கிட்டு பேர்ன்டு தோசை தியரியை வச்சுப்போம். இந்த பேர்ன்டு தோசை தியரினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு தோசை ஊற்றுறோம். நம்ம அந்த சைடு திரும்புறதுக்குள்ள அந்த தோசை கருகிடுது. ஸோ அந்த தோசையை நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அந்த தோசையை தூக்கி போட்டு வேற ஒரு தோசை ஊற்றுவோம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்குமில்ல. இந்த 2-3 நிமிஷம் டைம் எய்தர் நம்ம உயிரை காப்பாத்திருக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது இந்த பர்ன்டு தோசை தியரி. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, ஐயோன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டுக்கோம். பட் அந்த பிரச்சனையினால நம்ம அதை விட பெரிய பிரச்சனையில தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதை சொல்ல வருது. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நிஜமாவே கஷ்டங்களா, இல்லை உங்களுக்கு அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லித்தர ட்ரை பண்ணுதா?